இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமது ஆலயத்திலே நற்கருணை பெருவிழா. நம்முடைய பிள்ளைகள் ஏஞ்சலின் தீபிகா, ரெஜினா மேரி தீபிகா, வினோதினி, மர்லின், விஜயலட்சுமி, தனலட்சுமி, யுவாஷினி, சௌமி இமானுவேட், ஜனனி, ஏஞ்சல், ஆகாஷ் இமானுவேல், சாம்சன், கெவின் பீட்டர்சன், சூரியகரன் ஜோஷ்வா, காட்வின், ஸ்டீஃபன் ராஜ், பீட்டோ ஆகிய இவர்கள் முதல் முறையாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அப்பரச வடிவிலே உட்கொள்ள இருக்கின்றார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள இருக்கின்றார்கள். எனக்கு இந்த பிள்ளைகளுக்கு இது மிகவும் முக்கியமான நாள், மறக்க முடியாத நாள், ஆசீர்வாதம் நிறைந்த நாள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் எழுதி உங்க பிள்ளைகள் கொடுத்தீங்கன்னு சொன்னா, இதற்கு இந்த ஆசீர்வாதத்திற்கு இன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்க போகின்ற இந்த மாபெரும் ஆசீர்வாதத்திற்கு ஈடு இணை ஆகாது. ஏனென்றால் கடவுள் தம்மையே இந்த பிள்ளைகளுக்கு உணவாக கொடுக்கின்றார் முதல் முறையாக. காரணம், நம்முடைய இந்த பிள்ளைகள் இந்த வாழ்வில் மட்டும் கிடையாது, மறு வாழ்வில் இறந்த பின்பாடும் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அதிசயம் நம்முடைய ஆலயத்திலே இன்னும் சற்று நேரத்தில் நடக்கப் போகின்றது. அதனால நாம என்ன செய்யணும்? திருப்பலிக்கு வந்திருக்கிறோம், என்ன பண்ணணும்? ஆனா இப்படி அமைதியா மட்டும் இருக்கக்கூடாது, என்ன பண்ணணும்? வெரி குட். ஆனா என்ன நடக்கும்? போட்டோ எடுக்கிறாங்களா? என் பையன் போட்டோ எடுக்கிறாங்களா? என் பொண்ணு போட்டோ எடுக்கிறாங்களா? என் பொண்ணு எப்படி படிக்கிறான்? யாரு போறா? யாரு வரா? அப்படின்னு நம்முடைய கவனத்தை சிதற விடாமல் நம்முடைய ஒவ்வொரு குழந்தைக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்க வேண்டும். என்ன கருத்துக்காக? இந்த உறவிலே கடைசி வரைக்கும் அவர்கள் நிலைத்து நிற்க வேண்டும். துன்பங்களுக்கு மத்தியில, இந்த உலக இன்பங்கள் இச்சைகளுக்கு மத்தியில, தீய பழக்க வழக்கங்களுக்கு மத்தியில, பலவீனங்களுக்கு மத்தியில, தீய நட்புகளுக்கு மத்தியில, சாத்தானுடைய சோதனைகளுக்கு மத்தியில இந்த பிள்ளைகள் மனத்தளராமல் இந்த நல்லுறவிலே நிலைத்து நின்றிட வேண்டும். இந்த ஒரே ஒரு கருத்துக்காக நாம் பெற்றோர்களாகிய, பெரியோர்களாகிய, ஞான பெற்றோர்களாகிய, ஆசிரியர்களாகிய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். சரிங்களா? ஜெபிப்பீங்களா? உங்க குழந்தை கண்டிப்பா இங்க இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்காக ஒவ்வொரு நாளும், இன்னைக்கு மட்டும் கிடையாது, இந்த கருத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது அருட்தந்தை ஜேக்கப் அடிகளார் அவர்கள் எக்காலம் முழங்க, ஆலய மணி ஒலிக்க, நாம் எழுந்து நின்று வருகை பாடலை பாடி இந்த திருப்பலியிலே பங்கேற்போம்.
கொண்டுள்ளார் என்று இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதி நற்கருணை முக்கியத்துவத்தை பறைசாற்றுகிறது. கல்வாரி பலி நிகழ்வை இந்த திருப்பலி கொண்டாடும் வாழ்வுதரும் உணவாகிய நம் இயேசு கிறிஸ்துவை நமக்கு வாக்களிக்கிறது என்று இயேசு சதையை உண்டு அவர் இரத்தத்தை பருகும் நாம் அவரோடு என்றும் இணைந்திருக்க வரவேண்டி திருப்பலில் பங்கேற்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டுகிற திருநாள். பிரைஸ் தி லார்ட். சத்தமே காணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடை அடிச்சு பிரியாணி போட்டு சாப்பிட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். இது செம்மறியின் விருந்து. இது என்ன விருந்து? செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர் அவ்விருந்தை என்னது உண்டின செஞ்சிடுவோம் இன்பம் பொங்க இல்லையா? அப்ப இன்பம் பொங்க ரொம்ப அழகா முதல் முறையாய் இப்போ நாமும் செம்மறி விருந்துதான் வந்துருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி இல்லை, முதல் முறை வந்ததுனால இவங்க அந்த கிளுகிழு வந்துருக்காங்க. எல்லாரும் ஃபாதர் சொன்னாரு, எல்லாரும் மேக்கப்ல ரொம்ப அழகா இருக்கிறாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள மணவாளனை சந்திக்க மணவாட்டிகளை போல் தங்களை அலங்கரித்து இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். எனவே இது செம்மறியின் விருந்து. செம்மறி நமக்காக பலியாகிறார், தன்னையே பலியாக்கி நமக்கு உணவாக்குகிறார். இந்த பலியில குறிப்பாக இது செம்மறி கிடாரியுடைய கொம்பு, எக்காலம் என்று சொல்வார்கள். இந்த எக்காலம் அதாவது செம்மறி ஆட்டினுடைய கொம்பு. எனவே இயேசு கிறிஸ்து செம்மறி நமக்காக பலியாகிறார். எனவே இந்த செம்மறியின் முழக்கத்தை இங்கே நாம் முழங்குவது சாலச் சிறந்தது. பிரைஸ் தி லார்ட். இந்த எக்காலத்தை பத்தி தெரியுங்களா? உங்களுக்கு தெரியுமோ? நிச்சயம் பைபிள் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். பிரைஸ் தி லார்ட். எக்கால தொனி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். 150வது சங்கீதம் இல்லையா? நம்ம அடிக்கடி பாடக்கூடிய சங்கீதம். எக்கால தொனியோடு நம் கடவுளை புகழ வேண்டும். இப்போ இந்த திருப்பலிய குறிப்பா இஸ்ராயேல் குருக்கள் என்ன செய்வார்கள்? ஆடுகளை வெட்டி பலி கொடுப்பதற்கு முன்பதாக எக்காலம் முழங்குவார்கள். இந்த எக்கால சத்தத்தை கேட்டு மக்கள் எல்லாம் நெடுஞ்சான்கிடையாய் படுத்து ஆண்டவரை ஆராதிப்பார்கள். அப்பொழுது பலி செலுத்தப்படும். அந்த ஆடு ஒரு நினைவு ஆடு. ஆனால் இந்த செம்மறி ஆடு உண்மையான கிறிஸ்துவே. அவர் நமக்காக பலியாகிறார், நமக்கு வாழ்வு தருகிறார். சாமி முன்னுரையில சொன்ன இந்த மறைக்க முடியாத உயரிய சிந்தனைகள் எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. சரிங்களா? எனவே பிரியமானவர்களே, இப்போ எல்லாரும் கரங்களை உயர்த்தலாம, எல்லாரும் வைக்கப்படாம கரங்களை உயர்த்தி செம்மறியின் விருந்துல இந்த செம்மறியுடைய முழக்கத்தை முழங்க போகிறோம். குடி சிலம்பரம் லைட்டா ஓகே, கரங்களை உயர்த்திட்டு இயேசுவே என்ற முழக்கத்தை நீங்க முழங்குங்கள். இந்த செம்மறியின் கொம்பிலிருந்து நான் முழங்குகிறேன். இந்த முழக்கம் முழங்கும் போது கடவுள் நம்மை ஆட்கொள்வார். இரண்டாவது, தீய சக்திகளும் அந்தகார இருளும் அழிக்க பெறும். மூன்றாவது, வாழ்வும் வெற்றியும் நமக்கு கிடைக்கும். இது உண்மை. பிரைஸ் தி லார்ட். எனவே எல்லாரும் கரங்களை உயர்த்தி எக்கால துணியோடு இயேசுவே கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே 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 எல்லாரும் ஆர்ப்பரித்து மகிழ்ந்து. இது ஒரு சிறந்த நாள். ஆண்டவர் தன்னை உழைத்து கொடுக்கிற ஒரு நாள். எனவே ஆர்ப்பரித்து நான் எக்கால முழங்குற வரைக்கும் இயேசுவே முழங்குங்க. இயேசுவே ஆண்டவர். இயேசு ஒருவர் தான் ஆண்டவர். இயேசுவே மீட்பர். இயேசு ஒருவர் தான் மீட்பர். இயேசு வாழ்வளிக்கிறார். நானும் வாழ்வேன். இயேசு வாழ்வளிக்கிறார். நானும் வாழ்வளிப்பேன். ஆமென், ஆமென், ஆமென்.
கரங்களை குவித்து மிக பக்தியோடு உங்கள் ஒட்டுமொத்த சக்தியை ஒன்றாய் கூட்டி இந்த திருப்பலி பீடத்தில் வைக்க உங்களை அழைக்கிறேன். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. சகோதரனை இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்களை எண்ணி பார்த்து மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை நாடுவோம். சற்று நேரம் மௌனமாக செம்மறியின் விருதுக்கு நம்மை ஆயத்தமாக்குவோம். எல்லா வல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள், குற்றக்குறைகள், பலவீனங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத பேரின்ப வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. கண்ண முடிவாகும்.
தூய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் மறைபொருளை வழங்கும் நாங்கள் உமது வீட்டின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் முன்னூறு. மோசே இஸ்ரேல் மக்களிடத்தில் பாஸ்கா ஆட்டினை அடித்து அதன் இரத்தத்தை அவர்கள் வீட்டின் கதவில் பூசச் சொல்கிறார். இவ்வாறு செய்தால் அழிப்பவன் அவர்களின் வீட்டில் புகுந்து தாக்க மாட்டான் என்று கூறுகிறார். இவ்வழிபாட்டின் கருத்தை பற்றி மக்கள் அவரிடம் வினவுகையில் இது ஆண்டவரின் பாஸ்கா பலி என்று, இதன் மூலம் நம் வீடுகளுக்கு ஆண்டவர் மீட்பு அளிக்கிறார் என்று எடுத்து கூறும் முதல் வாசகத்திற்கு நாம் செவிமடுப்போம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவார்த்தை 21 27 முடிய. மோசே இஸ்ரேலின் பெரியவர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களிடம் கூறியது, நீங்கள் போய் உங்கள் குடும்பங்களுக்கு தேவையானபடி ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து கொண்டு பாஸ்கா ஆட்டினை அடியுங்கள். ஈசோப்பு கொத்தை எடுத்து கிண்ணத்தில் உள்ள ரத்தத்தில் அதை தோய்த்து கதவின் மேல் சட்டத்திலும் இரு நிலைக்கால்களிலும் கிண்ணத்தில் உள்ள ரத்தத்தை பூசுங்கள். காலை வரையிலும் தன் வீட்டின் கதவை தாண்டி உங்களில் எவனும் வெளியே போகக்கூடாது. ஆண்டவர் எகிப்தை தாக்குமாறு கடந்து செல்கையில் கதவின் மேல் சட்டத்திலும் இரு நிலைக்கால்களிலும் இரத்தத்தை கண்டு அக்கதவை கடந்து செல்வார். அழிப்பவன் உங்கள் வீடுகளில் புகுந்து தாக்குமாறு அவர் அனுமதிக்க மாட்டார். இவ்வார்த்தையை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிலையான நியமமாக கடைபிடியுங்கள். ஆண்டவர் வாக்களித்தபடியே அவர் உங்களுக்கு தரவிருக்கும் நாட்டிற்குள் நீங்கள் வந்து சேர்ந்த பின் இவ்வழிபாட்டை நீங்கள் நிறைவேற்றி வாருங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து இவ்வழிபாட்டின் கருத்து என்ன என்று கேட்கும்போது நீங்கள் இது ஆண்டவரின் பாஸ்கா பலி, அவர் எகிப்தியரை சாகடித்த போது எகிப்திலுள்ள இஸ்ரேல் மக்களின் வீடுகளை கடந்து சென்றார். இவ்வாறு நம் வீடுகளுக்கு அவர் மீட்பளித்தார் என்று கூறுங்கள். மக்களும் தலை வணங்கி தொழுதனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். நாங்கள் கேட்டவை, நாங்கள் அறிந்தவை, எம் மூதாதையை எமக்கு விழித்துரைத்தவை, இவற்றை உரைப்போம். வரவேற்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம். பல்லவி. ஆயினும் மேலே உள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார், விண்ணகத்தின் கதவுகளை திறந்துவிட்டார். அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழியச் செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். பல்லவி. வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை அவர் அனுப்பினார். அவர் தமது திருநாட்டுக்கு தமது வலக்கரத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்துச் சென்றார். பல்லவி. Introduction to the second reading. Second reading is taken from first letter of St. Paul to the Corinthians,
Our Lord Jesus Christ calls us to live in His living memory. For this, He Himself gives His body and blood by saying, "Do this in memory of me." This becomes a living reality in Eucharistic celebration. May we pray as we listen to the Word of God to strengthen and to lead all into this living banquet. Let us listen to the second reading. Second reading is taken from first letter of St. Paul to the Corinthians, chapter 11, verses 23 to 26. This is the tradition of the Lord that I received and that in my turn I have handed on to you. The Lord Jesus, on the night that He was delivered up, took bread and, after giving thanks, broke it, saying, "This is my body which is for you. Do this in memory of me." In the same way, taking the cup after the supper, He said, "This cup is the new covenant in my blood. Whenever you drink it, do it in memory of me. So that whenever you eat of this bread and drink from this cup, you are proclaiming the death of the Lord until He comes." The word of the Lord. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 51 முதல் 58 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நான் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலுடைய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன். அதுவோ என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நாம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி.